அப்பா நான் தான் சொன்னல அவங்க வீட்டுக்கு எல்லாம் போல. அங்க யாருக்கும் எதுவும் தெரியலப்பா. வீட்டுக்கு போறேன்னா திருடல அர்த்தமா? எங்கேயாவது போய் என்ன வேலை கூட்டு போக பிளான் பண்ணிட்டு இருப்பான். நான் தான் அவர் வீட்டுல பேசிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அவங்க யாருக்கும் எதுவுமே தெரியல. நிலா, இது சரியில்லமா. அவனால நாங்க இழந்தது 1 லட்சமோ 2 லட்சமோ இல்ல, பல லட்சத்தை இழந்து நிக்கிறோம். நீ எங்களை நம்பாம அவனுக்காக பேசிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பா இருக்குமா? ப்ளீஸ் பா, நீங்க அவரை பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் நான் நம்பி இருப்பேன். ஆனா திருடுற லெவலுக்கு எல்லாம் போக மாட்டாருப்பா. அவருக்கு பணம் கை மாத்திர வேலை எல்லாம் பழக்கமே இல்லாத வேலை. ஒருவேளை அவர் வர்றது தெரிஞ்சு யாராச்சும் அவர்கிட்ட பிரச்சனை கூட பண்ணிருக்கலாம்ல. தோழனுக்கு என்ன பிரச்சனை அவங்க கண்டுபிடிக்கட்டும். தோழன் பணத்தை எடுத்திருந்தாலும் போலீஸ் அதை கண்டுபிடிச்சு சொல்லட்டும். ஆனா நான் உறுதியா சொல்றேன்ப்பா, தோழன் இதை செஞ்சிருக்கவே மாட்டாரு. நீ என்ன பேசுற? எப்படி நம்ம போலீஸ்க்கு போக முடியும்? நம்ம பிசினஸ் பத்தி உனக்கு தெரியாதா? அம்மா, இவ்வளவு பணம் நகையை வண்டியில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறோம்னு தெரிஞ்சாவே அதுவே நம்ம மேல கேஸ் ஆகாதா? நகை பணம் எல்லாம் வச்சு பிசினஸ் பண்றதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக பணத்தை காணணும்னு போலீஸ் கிட்ட போக முடியுமா? எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, கணக்கு காடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்கா சொல்லு? இந்த விஷயத்துல நம்ம போலீஸ் கிட்ட போகவே முடியாது. அதனாலதான் நான் யாரையும் நம்பாம தாசியில நான் தான் போறேன்னு முடிவா இருந்தேன். மாப்பிள்ளையாச்சேன்னு நம்பி அனுப்புனமா அவன் புத்தி அவன் காமிச்சிட்டான்ல. நம்ம மறுபடியும் நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவளுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நமக்கு நேரமும் இல்ல. நேரம் போயிட்டே இருக்கு. நம்ம பாத்துக்கலாம், கிளம்புங்கப்பா. போதுமாடி, போதுமா உனக்கு? இல்ல இதுக்கு மேலயும் அந்த குடும்பத்துக்கு தான் வக்காலத்து வாங்கிட்டு நிக்க போறியா? இனிமேலாவது எங்களை நம்பு நிலா, பெத்தவங்களை நம்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சோழன் எங்க இருக்கீங்க? உங்களை காணோம். வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இந்த மெசேஜ் பாக்கும்போது தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. அவர் தப்பான ஆளெல்லாம் இல்லம்மா, எனக்கு தெரியும் அவரை பத்தி. நீங்க பணத்தை கொடுத்து எடுத்துட்டு போக சொல்லும் போது அவர் போறதுக்கு எவ்வளவு யோசிச்சாரு தெரியுமா? அவருக்கு போக விருப்பமே இல்ல. நான் தான் கம்பல் பண்ணி அனுப்பி வச்சேன். நீங்க சொல்ற மாதிரி அவர் திருடனா இருந்திருந்தா ஏன் பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு யோசிக்கணும்? வேற என்ன, இந்த பணத்தோட ஓடிடலாமா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடலாமான்னு யோசிச்சிருந்திருப்பான். கையில காசை பார்த்த உடனே அது மேல ஆசை வந்திருக்கும், தூக்கிட்டு ஓடிட்டான். ஐயோ, ஏமா நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்க.